முருங்கைக்காய் கொண்டு வந்து கொடுத்தோன்னே இன்னைக்கு சாம்பார் வச்சு விட்டுறாதீங்க. ஒட்டி மாங்காய் இருக்கு, பச்சை மிளகா இருக்கு, தக்காளி இருக்கு, முருங்கைக்காய் போட்டு பச்சை மிளகா சாம்பார் இன்னைக்கு. ஐயோ, அதுவும் வந்து எவ்வளவு நாள் செஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு பிறகு இன்னைக்கு நம்ம வீட்டுல சமையலே பண்றோங்க. இப்ப ஒரு வாரமா என்ன பண்ணீங்கன்னு கேட்பீங்க. ஒரு வாரமா எங்க பொண்ணு தான் மத்தியான சமையல் செஞ்சு கொண்டு கொடுத்துரும். நாங்க வெறும் பலவாரம் ஒண்டி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அது இப்போ 3 நாளாச்சு. அது ஊருக்கு போய் அந்த 3 நாளுமே ஹோட்டல்ல தான் நாங்கள் மத்தியான சாப்பாடு எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு பலவாரம் செஞ்சு எல்லாருக்குமே அனுப்பிட்டோங்க. வாங்கினவங்க அனைத்து பேருக்குமே கம்ப்ளீட்டாக போய் சேர்ந்துருச்சு. அப்புறம் லோக்கல் கொடுக்கவங்களுக்கு கொடுத்துட்டோம். முருங்கைக்காய் யார் கொடுத்தது சொல்லிட்டு கையில்? இந்த முருங்கைக்காய் வந்து நமக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்து விட்டாங்க. சூப்பர் முருங்கைக்காங்க. வீட்டு முருங்கைக்காய் அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்லா பச்சை மிளகா சாம்பார் வச்சோம், ஒட்டு மாங்காய் போட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். இன்னைக்கு மத்தியானம் நம்ம வீட்டில் சாம்பார்லாம் இல்லை கையில். சாம்பார்லாம் வச்சா இன்னைக்கு நம்ம 2 பேரையும் தொடச்சி விட்டுருவாங்க. அதனால இன்னைக்கு மத்தியானம் என்ன சமையல், என்ன நான்வெஜ் செஞ்சுக்கணும். மதியானம் பெரிய வெடி எடுத்து போடுறாங்க. இனிமேவே பெரிய வெடி நிறையா வேணும். அம்மா உங்களை நாங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் இனிமேல் ரெகுலராக போடுவாங்க. பாய்.